நான் சாருவோட அம்மா, என் பேரு உமா. பாப்பாவோட லாஸ்ட் செக்கப் 19ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. செக்கப் முடிச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். நான் வந்து அடுத்த நாளே, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி பிளட் டெஸ்ட் வாங்கணும்னு மாப்பிளையும் சாருவும் அங்க போயிருக்காங்க. டாக்டர் ரிசல்ட்டை பார்த்த உடனே பாப்பாவை உடனே எடுத்தாகணும், நீங்க இன்னைக்கே அட்மிட் ஆயிருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க குழந்தைய உடனே வெளியே எடுக்கணும்னு சொன்னால ரொம்பவே பயந்துட்டோம், சிசேரியன் ஆயிருக்குமோன்னு. அப்புறம் பாப்பா வந்து இல்லைம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் உங்களுக்கு 100% வந்து நார்மல் டெலிவரி தான் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவங்களும் சொல்லி பாப்பாவை ரொம்பவே கேராக பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டா, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அவளோட கஷ்டத்தை எங்களால் பார்க்கவே முடியல. அவங்க அப்பா அங்கே இருந்தார் கோயம்புத்தூரில். அப்புறம் பாப்பா இந்த மாதிரி வழியில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னோம்ல, எங்கள் யார்ட்டையுமே சொல்லாமல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டார். அது இன்னுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பா கூட கொஞ்சம் நேரம் நடந்தார். அப்புறம் அவருக்கும் வேறு ரொம்ப ஃபீவர், அதனால கொஞ்சம் நேரம் காரில் போய் படுத்துட்டு அப்புறம் வந்துட்டு போயிட்டு இப்படியே இருந்தார். பாப்பாவுக்கு ரொம்பவே வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் லேபர் வார்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு 8 மணிக்கு. அப்புறம் அஸ்வினை மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. அப்புறம் அஸ்வின் மட்டும்தான் உள்ளே போனாங்களே. அப்புறம் நாங்கள்லாம் உள்ளே இருந்தோம். அப்புறம் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் அஸ்வின் என்னை கூப்பிட்டு, ஆண்டி இந்த மாதிரி பொண்ணு பிறந்துச்சு ஆண்டி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எல்லாம் கீழே ஓடி வந்தோம். வந்து ரொம்ப நேரம் வெளியே நின்று அப்புறமா டாக்டர்ஸே கூப்பிட்டு குழந்தைய காட்டி, எங்களுக்கு குழந்தைய பார்த்தோலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.